அண்ணாமலை அண்ணன் சொன்ன மாதிரி வருங்காலத்துல நம்ம நேர்மையான அரசியலை நோக்கி நம்ம செல்ல போறோம். நாம பண்ணக்கூடிய நேர்மையான அரசியலை பார்த்து நம்மளுடைய உறுப்பினர்களை 50 லட்சமாக உயர்த்த போறோம். இப்ப 18 லட்சம் பேர் நம்மளை நம்பி சேர்ந்திருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 32 லட்சம் பேரை நம்ம நேர்மையான அரசியல் பண்ணி தான் உள்ள கொண்டு வரணும். சும்மா எல்லாரும் உள்ள வந்துட மாட்டாங்க. நம்ம அரசியல் பண்றதை நேர்மையாக பண்றதை அவங்க பார்த்து நம்பி நம்ம கூட வரணுங்க. அதே போல அண்ணாமலை அண்ணன் அவர்கள் உள்ளாட்சி தேர்தலை நம்ம கண்டிப்பா போட்டி போட போறோம், உள்ளாட்சியில இருந்து பல தலைவர்களை உருவாக்க போறோம்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அண்ணன் அவர்கள் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கும் பொழுது 2022 அதிகப்படியான மக்களை தாமரை சின்னத்துல உள்ளாட்சி தேர்தலை போட்டி போட வச்சாருன்னா அப்பதான் பல தலைவர்களை கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து நம்ம உருவாக்க முடியும். அடிமட்டத்தில இருந்து கீழ் மட்டத்தில இருந்து பல தலைவர்களை உருவாக்க முடியும்னா அண்ணாமலை அண்ணன் உள்ளாட்சி தேர்தலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. ஏன்னா இப்ப உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவங்க அதிமுகவின் கூட்டணியில இருந்தவங்களா இருப்பாங்க. அதே போல திமுக கூட்டணி கட்சியில நின்று ஜெயிச்சவங்களாக இருப்பாங்க. அவங்க காங்கிரஸாக இருக்கலாம், விசிகாவாக இருக்கலாம், மதிமுக யாரா வேணாலும் இருக்கலாம். இப்போ நாம எந்த கட்சிக்கும் டிஃபென்ஸ் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ அதிமுகக்கும் நம்ம டிஃபென்ஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. நாம இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிக்கும் டிஃபென்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. திமுக காரங்களுக்கு டிஃபென்ஸ் பண்ணணும் நம்மளுக்கு அவசியமே கிடையாது. அப்படின்ற பட்சத்துல நாம என்ன அரசியலை கொண்டு போய் சேர்க்க போறோம்ன்றத மக்கள் கிட்ட சொல்லணும். இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரும் பட்சத்தில் உங்களுடைய உள்ளாட்சியில என்னென்ன குறைகள் இருக்குன்றதை நம்ம கண்டறியணுங்க. இப்போ சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா 200 வார்டு இருக்கு. ஒவ்வொரு வார்டுலையும் நீங்க கவுன்சிலருக்கு நிக்கிறீங்கன்னா நீங்க அந்த வார்டுல ஒவ்வொரு தெருவுலையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, தேவைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதேதான் ஊராட்சிக்கும் அதாங்க. ஊராட்சி பஞ்சாயத்து தலைவர் நிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒன்றிய கவுன்சிலருக்கு நிக்கிறதாக இருந்தாலும் சரி, மாவட்ட கவுன்சிலராக இருந்தாலும் சரி, வார்டு மெம்பர் நிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அதை நீங்க அட்ரஸ் பண்ணி அதுக்கு நீங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க. நான் இந்த துறை சார்ந்த அதிகாரி கிட்ட பேசியிருக்கேன். இந்த துறை சார்ந்த அதிகாரி இந்த மாதிரியான அலட்சியமான பதில்களை கொடுத்திருக்காரு. நான் உள்ளாட்சி பிரதிநிதியாக வரும் பட்சத்தில் நான் இதை உங்களுக்கு மாத்தி கொடுப்போன்றத நம்ம இப்பத்துல இருந்து ஆரம்பிக்கணுங்க. அதுலயும் மக்கள்கிட்ட போய் சொல்லணும். நான் நேர்மையா இருக்கிறதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது. என்னோட தலைவர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் நேர்மையான மனிதர். அவரோட முகத்தை வைத்து நான் உங்ககிட்ட வரன்ற பட்சத்துல நானும் நேர்மையாக தான் இருப்பேன். நான் நேர்மை தவறும் பட்சத்தில் அண்ணாமலை அண்ணன் கூட நான் டிராவல் பண்ண முடியாது. இதை மக்கள் கிட்ட எடுத்து சொன்னாவே போதும். உள்ளாட்சியில அண்ணாமலை அண்ணன் சார்பாக பல பேர் வெற்றி பெறலாம். இதை நீங்க முயற்சி பண்ணுவீங்களான்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல உங்க பகுதியில உள்ளாட்சியில என்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன ஊழல்கள் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.